FIR 13/2014 பகுதி 2. தூத்துக்குடி மாவட்டம் சாலைப்புதூர் என்ற ஊரில் ரீச் என்ற விடுதி இயங்கிக் கொண்டிருந்தது. அவ்விடுதியின் இயக்குனரும் அவ்விடுதியின் காப்பாளருமாக அம்புரோஸ் இருந்துள்ளார். விடுதியின் இயக்குனர் அம்புரோஸ் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் மாணவிகள் தங்கும் விடுதிக்குள் இரவு நேரங்களில் சகஜமாக சென்று வருவதை பழக்கமாக வைத்துள்ளார். இப்படி இரவு நேரங்களில் உறங்கிக் கொண்டிருக்கும் மாணவிகள் மேல் டார்ச் லைட் அடித்து பார்ப்பதும் அல்லாமல் பாலியல் கண்ணோட்டத்துடன் பார்ப்பதும், மாணவிகளின் இயலாமையை பயன்படுத்தி மாணவிகளை பாலியல் சில்மிஷம் செய்து வந்தான் அம்புரோஸ். இப்படி விடுதியில் தங்கியிருந்த மாணவி செல்வி கருவுற்றல் அடைகிறார். அந்த கருவை கலைப்பதற்கு இயக்குனர் அம்புரோஸ் எல்லா விதமான யுத்தியையும் பயன்படுத்துகிறார். அதில் எதுவும் கைக்குடல் ஆகவில்லை என்று அறிந்த இயக்குனர் அம்புரோஸ் அவருடைய மனைவி விக்டோரியாவும் விடுதியிலிருந்து மாணவி செல்வியை கடத்தி சென்று சாத்தாங்குளத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சேர்த்தனர். மாணவி செல்வியை பரிசோதித்த மருத்துவர் வயிற்றில் உள்ள கருவை கலைக்க மறுத்துவிட்டார். அதனால் ஆத்திரமும் கோபமடைந்த அம்புரோஸ் செல்வியை உணவும் தண்ணீர் இல்லாமல் விடுதியில் அடைத்து வைத்து பெல்ட்டால் அடித்து சித்திரவதை செய்கிறார். வலி தாங்க முடியாமல் மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருந்தால் மாணவி செல்வி. 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது என்ன பெல்ட்னால அடிச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவங்க பெண்களுடைய தப்பா இருந்து அப்படி நாங்கள் கொடூரமானாலும் நாங்கள் அப்போ சின்ன பிள்ளைகள், அப்போ எங்களுக்கு எதுவும் தெரியாது, இப்படி எல்லாம் எதுவும் தெரியாது. அப்படி நாங்கள் அவர் மோசமான ஆளுன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் வேறு வழியின்றி மாணவி செல்வியின் பாட்டி நாகமலை வரவழைத்து அவரை அழைத்து செல்லுமாறு கட்டளையிடுகிறார். மாணவி செல்வி பாதிப்பை பார்த்த அவருடைய பாட்டி நாகம்மாள் அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய இயலாமையினாலும் போதியமான வசதி இல்லாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட பேத்தியை சாலைப்புதிலிருந்து தன் சொந்த ஊரான மார்த்தாண்டத்துக்கு அழைத்து சென்று விட்டார். சரியாக 28 நாள் கழித்து 13 வயது நிரம்பிய மாணவி செல்வி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அக்குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் விஜயகுமார் என்ற பெயர் அச்சடிக்கப்பட்டிருந்தது. திடீரென்று விஜயகுமார் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதுதான் இந்த வழக்கின் தீர்ப்பு முனை. யார் இந்த விஜயகுமார் என்ற கேள்வி எழுந்தது. விஜயகுமார் என்பவர் அதே விடுதியில் படித்த ஒரு மாணவர். அவர் சொன்னது இந்த வழக்குக்கு முற்றிலும் எதிர்மறையாக இருந்தது. தனக்கும் செல்விக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் விடுதியின் இயக்குனர் அம்புரோஸ் தன்னை விடுதியில் அடைத்து வைத்து தன்னை தனிமைப்படுத்தி உணவும் தண்ணீராமல் அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து செல்வியின் பாலியல் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினார். ஆனால் விஜயகுமார் தன் மேல் புகுத்திய பொய் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அதனால் ஆத்திரமும் கோபமடைந்த இயக்குனர் அம்புரோஸ் மேலும் பணத்தினாலும் அதிகாரத்தினாலும் தன் மேல் உள்ள பாலியல் குற்றத்தை மறைப்பதற்காக உளவியல் ரீதியாக உண்மையை மறைக்க இயக்குனர் அம்புரோஸ் முற்பட்டார். அதன் காரணமாக இவ்வழக்கில் விஜயகுமாரை பகடக்காயாக தந்திரமாகவும் கட்டாயமாகவும் இவ்வழக்கில் சேர்த்துள்ளான் விடுதியின் இயக்குனர் அம்புரோஸ். ஏழை மாணவன் என்ற ஒரே காரணத்தினால் விஜயகுமாருக்கும் இந்த பாலியல் குற்றத்திற்கும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்றாலும் விடுதியின் காப்பாளர் அம்புரோஸ் விஜயகுமாரை குற்றவாளியாகவே பாவித்து இந்த குற்றத்தை மறைப்பதற்கு வெவ்வேறு வழிகளை கையாளுகிறார். அதன் தொடர்ச்சியாக விஜயகுமாரை விடுதியின் காப்பாளர் அம்புரோஸ் அவருடைய கூட்டாளியும் உறவுக்காரமான மனோகரை அழைத்து விஜயகுமாரை சென்னையில் உள்ள மற்றொரு உறவுக்காரரான ரவிஞான கண்ணு எங்களுடைய இல்லத்தில் தங்க வைத்து மாணவன் விஜயகுமாரின் அனுமதி இல்லாமல் அவருடைய பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் விஜயகுமாரை இரத்த பரிசோதனை செய்கிறான் இயக்குனர் அம்புரோஸ். விடுதியின் காப்பாளர் அம்புரோஸ் தன்னை நல்லவன் போல் வெளி உலகத்திற்கு காண்பித்து உளவியல் ரீதியாக சிறுமி செல்வியின் மனதிலும் அவருடைய பாட்டி நாகம்மாளிடமும் மேலும் மற்ற ரீச் நிர்வாகிகளிடமும் விஜயகுமாரை குற்றவாளியாகவே சித்தரித்து காண்பித்து வந்தான் இயக்குனர் அம்புரோஸ். ஆனால் மாணவி செல்வி மீண்டும் மீண்டும் இயக்குனர் அம்புரோஸும் விஜயகுமாரும் தன்னை சதித்து விட்டார்கள் என்று ஏன் கூற வேண்டும் என்ற கேள்வியும் சந்தேகமும் எழுந்து கொண்டிருந்தது. அவ்வேளையில் செல்வியின் பாட்டி நாகம்மாள் அம்புரோஸுக்கு எழுதிய கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்தில் ஜேக்கப் என்பவர் 1998 25,000 கொடுத்ததாக இருந்தது. இதற்காக இத்தனை பெரிய தொகையை கொடுக்க வேண்டும். யார் இந்த ஜேக்கப்? இது ஏன் சரியாக விசாரிக்கவில்லை? இந்த பிரச்சனையை மூடி மறைக்க காரணம் ஏன் என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுந்தது. பின் செல்வியின் பாட்டி நாகம்மாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செட்டிமேடு முகவரிக்கு அம்புரோஸுக்கு மற்றொரு கடிதம் எழுதியது எங்களுக்கு கிடைத்தது. அதில் பாஸ்டர் அம்புரோஸ் உங்களை நம்பித்தான் பிள்ளையை சேர்த்தோம் என்றும் இந்த பிரச்சனை காரணமாக வக்கீல் மூலம் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினோம், அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் சமசரியாக
தீர்த்து விடலாம் என்று வக்கீலுக்கு லெட்டர் போட்டிருந்தீர்கள் என்றும், உங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாயும் தந்தையுமாக அவர்களை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர்கள், அதே விதமாக செல்வியும் பார்த்து கொள்வீர்கள் என்று நினைத்துதான் சேர்த்தோம். ஆனால் இப்போது தெருவில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு செல்வியை நீங்கள் ஆளாக்கிட்டீர்கள். பாஸ்டர், நீங்கள் பைபிள் தூக்கி கொண்டு மேடையில் நின்று விடாதீர்கள். நீங்கள் இயேசுவை அறிந்தால் கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார், நீங்கள் ஆண்டவரையும் அறியவில்லை என்றும், அப்பிரச்சனையில் விஜயகுமார் அப்பா வந்து எங்களுக்கு உதவி செய்வதாக சொன்னார், அவர் உதவி செய்யவில்லை என்றும், ஊருக்காரங்களோடு போலீஸ் கூட வருவோம் பாஸ்டர், உங்களை போலீஸுக்கு அனுப்ப வேண்டிய விதிமுறைகளுக்கு தெரியும் என்றும் எழுதியிருந்தது. உங்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளை வளர்க்க ஏதாவது உதவி செய்யுங்கள் என்றும், பாஸ்டர், தாயும் தந்தையும் இல்லாத பிள்ளையை கெடுத்து நீங்கள் உருப்படியவர்களா? இந்த லெட்டருக்கு பதிலில்லை என்றால் போலீஸோடு வருவோம் என்று வேதனையோடு எழுதியது. இதை குறித்து விஜயகுமாரிடம் கேட்ட பொழுது அவர் மீண்டும் மீண்டும் செல்விக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றும், அம்புரோஸ் தன் அண்ணன் செல்லையாவை விஜயகுமார் அப்பா என்று செல்வியிடமும் அவள் பாட்டியிடமும் தன்னை அறிமுகப்படுத்தி ஏமாற்றியாக கூறியது மேலும் கேள்வியும் சந்தேகத்தையும் எழுப்பியது. ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டும் என்பதை போல் அம்புரோஸ் ஏன் ஆள் மாறாட்டம் செய்ய வேண்டும்? எதற்காக செல்வியின் கருவை கலைக்க முயன்றார்? எதற்காக தன் அண்ணன் செல்லையாவை விஜயகுமார் தகப்பனை போல் நடிக்க செய்ய வேண்டும்? எதற்காக செல்வியை கொலை செய்ய வேண்டும் என்று மிரட்டினார்? எதற்காக விஜயகுமாரை அறையில் வைத்து அடித்து சித்திரவதை செய்து செல்வியின் பாலியல் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுமாறு ஏன் கட்டாயப்படுத்தினார்? எதற்காக காவல் நிலையத்தில் உடனே புகார் கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் சந்தேகமும் எழுந்து கொண்டே இருந்தது. இப்படி இருக்க சூழ்நிலையில் அம்புரோஸின் மற்றொரு கூட்டாளியான ஆனந்த் ஜெயபால் என்பவன் தானாக முன் வந்து இந்த பாலியல் குற்றம் நடந்தது உண்மை என்றும் மாணவி செல்வியை குற்றவாளியாக பாவித்து சொன்னது மிகவும் வேதனையாக இருந்தது. இதே போல் பல பாலியல் குற்றங்கள் வெவ்வேறு இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கும் ரீச் விடுதியில் நடப்பதாகவும், இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவிகள் புகார் கொடுக்க முன் வரவில்லை என்று சொன்னது திடுக்கிட செய்தது. மேலும் விடுதியில் படிக்கும் ஆதரவற்ற மாணவிகளை கேவலப்படுத்தும் விதமாகவும் இருந்தது. அதுவும் இன்றி பாலியல் ரீதியாக பாதிக்கப்படும் மாணவிகளுக்கு பணம் கொடுத்து மறைத்து விடுவோம் என்று தைரியமாக சொன்னான் ஆனந்த் ஜெயபால். பாஸ்டர் அம்புரோஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடந்தது உண்மை. அந்த செல்விங்கிற அந்த பொண்ணுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தது உண்மை 100%. because I am in one way I am connected to reach. ஓகே ஓகே, சரிங்களா? அந்த ரீச் இன்ஸ்டிடியூஷன்ல நானும் ஒரு போர்டு மெம்பர். அதனால அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அது இன்சிடென்ட் நடந்தது கரெக்ட். ஆனா இவர் பண்ணல. தட் இன்சிடென்ட் we know that. ஒன்னு பாஸ்டர் அம்ப்ரோஸ், இன்னொன்னு வந்து அவங்க அக்கா பையன் ஒருத்தர் விஜயகுமார். சொல்லுங்க. ஆமா, அதுதானே நாங்க கேக்குறோம். ஓகே. ஆனா அந்த நேரத்துல வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுல வந்து நான் எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. ப்ராபப்ளி விஜயகுமார் இஸ் இன்வால்வ் இன் தட். ஓகே, சரிங்களா? அந்த பொண்ணு கூட வந்து ஒரு 2-3 பையங்களுக்கு வந்து அஃபேர் இருந்துட்டு இருந்தது. ஓகே ஓகே. those days I'm talking about in 80s 90s கதைய சொல்றேன். அஃபேர்ன்றது வேற, இப்படி இந்த ஒரு 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 பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்த ஒரு தப்பு இல்ல இது. இல்ல சார், அந்த அஃபேர் தானே அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். அதுதான் நான் வந்து ஐ அம் டெல்லிங் sarcastically. ஓகே ஓகே சார். சரிங்க, இதெல்லாம் ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்குள்ள அது நடந்திருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தப்ப அந்த நேரத்திலேயே அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கும் போதே வந்து ஒரு 3 பேர் வந்து ரீச்ல இருந்து போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பவே அந்த பொண்ணுக்கே வந்து தெரியல யார் அதுக்கு காரணம் அப்படின்னு. ஓகே. அந்த நேரத்துல அவங்க தெளிவா சொல்றாங்களே. அதுக்கு சார் இந்த வீடியோ வந்து அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க சார். சார் அது வந்து இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல, அப்பவே அந்த டைம்ல இருக்கும் போதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சார். அவங்க அந்த டைம் வந்து அவங்க சம்பவம் நடந்த அந்த டைம் வந்து அவங்க ஒரு ஒரு மைனர் சார், அவங்க குழந்தை சார், அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? சார் மைனர் தானே சார். மைனர் இருக்கும்போது அந்த நேரமே கவர்மெண்ட் கேஸ் அது இதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனப்பவே அப்பவே போக்சோ கேஸ்ல வந்து புடிச்சு யாரு கல்பிட்டு அப்பவே கவர்மெண்ட் உள்ள போட்டிருக்கலாம்ல. அது யாரு சார் அந்த அளவுக்கு கொண்டு போறது? அந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சார், அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இல்ல சார், பாட்டி மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்ன்றது தெரியல. இல்ல சார், அந்த நேரம் கொண்டு போயாச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாம் ஆயிடுச்சு. they were purchased, they were settled with money. ஓகே, சரிங்களா?
அப்ப வந்துட்டு இப்ப அதே மாதிரி கேஸ் இப்ப ஒசூர்லயும் நடந்திருக்குது, ஆனந்த ஆசிரம்லயும் நடந்திருக்குது. சரிங்களா? அதே கேஸ் வந்து ரீச்ல நிறைய கேசஸ் நடந்திருக்கு. ஆனா அந்த விக்டிம், இஃப் தி விக்டிம் டசன்ட் கம் ஃபார்வர்ட் டு தி போலீஸ் cannot take the case. இது பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. அதன் பின் 2013 வருஷம் வெளியான கழுகு பார்வை என்ற பத்திரிகையில் இயக்குனர் அம்புரோஸை குறித்த ஒரு செய்தி. அச்செய்தியில் அம்புரோஸ் ஒரு பொம்பளை பொறுக்கி என்றும் பள்ளி மாணவிகளிடம் சில்மிசம் செய்ததற்காக அன்றைய நெல்லை RDOவினால் விசாரிக்கப்பட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை வாசித்த செல்வி தன்னை போல் யாரும் பாதிக்கக்கூடாது என்று எண்ணி 2014 ஆண்டு அன்றைய முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு அளித்தார். பின் விசாரணை சூடுபிடித்தது. மனு கொடுத்த செய்தியும் நாளிதழில் வந்தது. அதன் பின் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை ஆரம்பித்தது காவல்துறை. அந்த வழக்கு எண் தான் 13/2014. FIR-இல் அம்புரோஸ் A1 அக்யூஸ்டாவும், விஜயகுமார் A2 ஆகவும், ஜெயந்தி A3 ஆகவும், அமுதா A4 ஆகவும், அம்புரோஸின் மனைவி A5 அக்யூஸ்டாகவும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் பின் தான் கைது செய்யப்படுவோம் என்று அறிந்த இயக்குனர் அம்புரோஸ் தலைமறைவாக துவங்கினார். பின் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் அம்புரோஸ் கொடுத்த முன்ஜாமீன் மனுவில் அம்புரோஸ் 2014 சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனியன் ஆஃப் செவன்த் அட்வென்டிஸ்டில் செயலராக இருந்தார். ஆனால் அதை மறைத்து தான் பெந்தேகோஸ் சபையை சார்ந்தவன் என்று பொய்யான தகவலை நீதிமன்றத்துக்கு கொடுக்கிறார். அந்த மனுவில் விஜயகுமார் மாணவனும் 13 வயது மாணவி செல்வியும் திருமணம் செய்ததாகவும் பின் குழந்தை பெற்றதாகவும் அதன் பின் பிரிந்து விட்டதாகவும் இருந்தது. இது அப்பட்டமான பொய். இப்படி ஒரு பொய்யை சொல்லுகிறான் இயக்குனர் அம்புரோஸ். அந்த மனுவில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் விஜயகுமாருக்கு தெரியாமலே ஏபி பெட்டிஷன் கேட்டுள்ளான் அம்புரோஸ். இதன் காரணமாக தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஏபி பெட்டிஷன் முன்ஜாமீன் மனு நிலுவையில் இருக்கிறது. நிலுவையில் இருக்கும் போதே அதை மறைத்து சப்ரஸ் செய்து மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை பெஞ்சில் முன்ஜாமீன் மனு அளிக்கிறான் இயக்குனர் அம்புரோஸ். அந்த மனுவில் விஜயகுமாரும் மாணவி செல்வியும் லிவிங் டுகெதர் சேர்ந்து வாழ்ந்ததாக இன்னொரு பொய்யை சொல்லுகிறான். எப்படி ஒரு 13 வயது மாணவி சேர்ந்து வாழ முடியும்? மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை பெஞ்சில் இயக்குனர் அம்புரோஸ் பொய்யான தகவலை கொடுத்து நீதிமன்றத்தை ஏமாற்றி முன்ஜாமீன் பெற்றுள்ளான். ஏபி கிடைத்த அம்புரோஸை பற்றிய திடுக்கிடு செய்தி அடுத்த காணொளியில் நாட்டே உழுக்க போகிறது. காத்திருங்கள்.